தூதர்களில் சற்று அவனை சிறியவனாய் படைத்தீர், ஆனாலும் அவனை ராஜாவாய் படைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் எப்படியா படைத்து வைத்திருக்கிறாரு? ராஜாவா படைத்து வைத்திருக்கிறார். அதனாலதான் நீதிமானாகிய நம்முடைய வாழ்க்கையில ராஜபாதையை தவிர அது சோர்ந்த பாதை கிடையாது, தோல்வியின் பாதையும் கிடையாது, வெற்றியின் பாதை. அல்லேலூயா. அந்த பாதையில என்னதான் இருக்குன்னு நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் என்ன தியானிச்சுக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க? இந்த பாதையில ஒன்னாவது காரியம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதற்கு நீதிமான் ஓடி சுகமாய் இருப்பான். கைகளை தட்டி சொல்லுவான், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதற்குள் நீதிமானாகிய நான் ஓடி சுகமாய் தங்கியிருப்பேன். இதுதான் எனக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். இது நீதிமானுடைய ராஜபாதை. நீதிமான் எப்படி இருப்பானா? கர்த்தருடைய நாமத்துக்குள்ள. இன்னைக்கு சங்கீதத்துல என்ன பார்த்தோம்? நாமம். இயேசு என்னும் நாமம் வல்லமையுள்ள நாமம், அற்புதமுள்ள நாமம், அதிசயமுள்ள நாமம், உயிருள்ள நாமம், ஜீவனுள்ள நாமம், மேன்மையுள்ள நாமம், மகிமையுள்ள நாமம், வரக்கூடிய நாளுக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை கொண்டு வரக்கூடிய நாமம் தான் அது இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இங்கே நீதிமொழிகள் 18:10 அங்கே நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். சொல்லுங்க இல்லைங்க, பாருங்க, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். துருகம்னா என்ன? அதற்கு நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான். அப்போ உனக்கும் எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிற ஒரு பாதையில என்ன இருக்கான்? சுகம் இருக்கிறது. அல்லேலூயா. நீதிமான் வியாதிப்படுவதை தேவன் விரும்புவது இல்லை. நீதிமான் துன்பப்படுவதை தேவன் விரும்புவது இல்லை. சொல்லுங்க, என் தேவன், என் தேவன் நீதிமானாகிய நான், அவருடைய பிள்ளையாகிய நான் துன்பப்படுவதை, பலவீனப்படுவதை, வியாதிப்படுவதை, வறுமைப்படுவதை, கஷ்டப்படுவதை அவர் விரும்புவது இல்லை. அவர் சுகத்தை விரும்புகிறார். ஆகவே நீதிமான் கர்த்தருடைய நாமத்துக்குள்ள அவன் சுகமாய் பலத்த சுகமாய் தங்கி இருப்பதை தேவன் விரும்புகிறது. அதைத்தான் நான் விரும்புகிறேன். என்னுடைய பாதை ராஜபாதை. பாதை ராஜபாதை. பாதை எப்படிப்பட்ட பாதை? அது நீதிமான் என்ன? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதற்குள் நீதிமான் சுகமாயிருப்பான். நீங்க சொல்லுங்க, நான் சுகமாயிருப்பேன். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து. போதும், சுகமாயிருப்பேன், சுகமாயிருப்பேன். நல்ல நல்ல ஆவியில நிறைஞ்சு சுகமாயிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்படி இருப்பேன்? சுகமாதான் இருப்பேன். வியாதியா இருப்பேனா? வியாதியை நான் வெறுக்கிறேன், வறுமையை நான் வெறுக்கிறேன், பலவீனத்தை நான் வெறுக்கிறேன், சுகவீனத்தை நான் வெறுக்கிறேன். அல்லேலூயா. வசனத்தை பிடிச்சி கர்த்தர் நம்மகிட்ட பேசுறாருன்னா சரியா பேசுவார். அவருடைய நாமத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு சுகம் மட்டுமே. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு என்னும் நாமம். சொல்லுங்க, இயேசு என்னும் நாமம் அது எனக்கு பலத்த துருகம், அது எனக்கு பலத்த கேடகம், அது எனக்கு சுகத்தை தான் தரும். அது சுகத்தை தான் தரும். என்னுடைய பாதை ராஜபாதை. நீதிமானாகிய என்னுடைய பாதை ராஜபாதை. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதுக்குள்ள நீதிமானாகிய நான் சுகமாயிருப்பேன். நான் ஏன் இது அவ்வளவா சொல்றேன் தெரியுமா? நான் சொல்ல ஏன் விசுவாசம், என்னுடைய நீதி எனக்கு பலம் தரும், உங்களுடைய நீதி உங்களுக்கு பலம் தரும். நீங்க வாயை திறந்து சொன்னா மட்டும்தான் சுகம். சொல்லுங்க, சுகம், சுகம். அல்லேலூயா.